ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பை பை டேக் கேர் அந்த கேம் தான் விளாட போகிறோம். அது ராப்ளக்ஸில் பேரே பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி வாங்க ப்ளே கொடுத்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ரோசி கேமர் வந்திருக்காப்புல. சரி அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல. சரி உடைக்க அவரும் பேசுவார், நம்மளும் கேட்போம். அவர்னால இந்த கேமை பற்றி நிறைய சொல்லுவார்னு நினைக்கிறேன். கண்டுபிடிங்க. ஸோ ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல விரும்புறீங்க இந்த கேமை பற்றி? எப்படி விளாட போகிறேன்னு தெரில. ஓடுறாப்புல பட்டன் நம்பிக்கிட்டு லேசர் எப்படி போயிருக்கான்? அது அந்த பட்டன் அவங்க நல்லா தான் போயிருக்கா. அப்போ எப்படி? சரி வாங்க போ. இது அதை நாங்களும் பெரிய வாய் சொல்ல முடியும். கைஸ் ஃபன்னாக இருக்கு, சும்மா ஃபன்னாகவே இருக்கா. ப்ரோ கீழே விழுந்துடாயே ப்ரோ. அடப்போ சொல்லி வாய் முறைங்க வந்துடுவாரு. அதெல்லாம் விழுக மாட்டார், அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார். பொதகுலி ஏய் யார் நான் அழுகுறேன்? சின்ன பையன் பாப்பா பின்னாடி எந்திரிச்சு வந்துடாம பாத்துக்கோங்க. என்ன பார்க்க வித்தியாசமா இருக்கு இந்த இடம். என்னடா இந்த இடத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோசி கேமர்? கீழே ஒன்று சாப்பிடுறீங்க. முள்ளு குத்திருச்சா? சரி காலில் முள்ளு குத்தி இருக்கு, கொஞ்சம் எடுத்து விட்டுக்கு லைட்டாக லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போயிடலாம். இந்த இடத்துல கீழே விழுதுறா அவன் போட. இது என்ன கிளாஸா? இது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிருங்க. இது கிளாஸ் இல்ல நினைக்கிறேன். நீங்களே ஐயோ ரைடு கொடுக்க மாட்டேங்கிற. காசு இல்ல. டிக்கெட் இல்ல. ரைடில் டிக்கெட் இல்லையா கைஸ், அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறான். மறைக்க வாங்கிட்டு வாப்பா. போய் டிக்கெட் வந்து இது செல்லா வாடிக்கு சொல்கிறாங்க. இந்த வாட்டி செல்லு தானே. இப்போ வந்து பார்ப்போம். இறப்படி அப்பா இந்த வாட்டி செல்லிடுச்சு. ஆனால் இறக்கி விடுறது நல்லா இருக்குமா? அது கொஞ்சம் இறக்கி விடுறது முள்ளுக்காட்டில் கருவாக்காட்டில் இருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல. என்ன திரும்பி போச்சு. என்ன எவன்டா அவன் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறது? போயாச்சு. என்ன புல்டோசரு காரு இந்த மாதிரி நினைக்குது. இது அது வந்து நம்ம விளாச்சம் என்ன போய் வாங்கிக்கலாம் காசு தான். ஐயோ கீழே உனக்கு ஒரு லிவரில் போகிறது கூட உனக்கு கால் வலிக்குது. கால் வலிக்குது இல்லையா? கீழே வலிக்கிறியா டாடியா ஓட்டுறது? ஐயோ மாதிரிங்க என்ன செத்துட்டே கிடைக்கிறேன். ஐயோ போங்க முடிச்சு விட்டியே போக. யாரா மேலே படுத்துக்கிட்டு கிடைக்கேன்? எவ்வளோ பெரிய வருமா? சரி போவோம் போயிட்டே இருப்போம். ஜம்ப் பண்ணுறாரு. கீழே வந்துடு. எதாவது வரும் ப்ரோ. நீ ஒருத்தர் வாய் வச்சுக்கிட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல அடிப்போம். ஐயோப்பா இது என்னடா கூட ஏசி. போகலாம். எவ்வளோ தூரம் இருக்குது? ஆனால் இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. சம்பளம் ஐயோல ஓடி டேய் யாரா ஆடிது பக்கத்தில் எனக்கு கருணாக்கு அதனால சொல்கிறதுனா நடக்கும். அப்படி இல்லை சும்மா விளையாட்டுக்கு. இந்த என்னடா பைத்தியம் கீழே விழுகுது. மறையும் கருவாட்டில் இறக்கிடு. முள்ளு நல்லா கிடக்கு. அதான் கீழே ஏதோ இது பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ தான் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி நம்ம மெதுவாக போவோம். போன வாட்டி அவசரப்பட்டு போனோம். இந்த வாட்டி மெதுவாக போனோம். அப்பா ஆவாங்க என்ன சிங்கமா இது திரும்பி ஏதோ பொம்மையா என்ன மரக்கட்டையில் ஏதோ கம்பு குச்சி மாதிரி இது ஈஸி தான். போயிடலாம், அப்படியே ஈஸியாக போயிடலாம். லைட் எரியுது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு கேமில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கீழே போகிறேன். உடஞ்சிக்கிட்டு பின்னாடி வருது. அதனால தான் ஃபீல்டு இது பண்ணுறேன். இல்லைன்னா மெதுவாகவே ஓரத்தில் போகலாம்னா காய் ஓரத்தில் வந்து அப்படியே போயிடும். உள்ள அப்படியே அமைங்கிடும். அது போக முடியாது. இது உள்ள புல்டோசர் கைஸ் இத போறேன். இந்த இங்க போறேன். அவன்டா பாம்பஸ் போட்டுருக்கேன். ஏரோப்ளேன்லாம் சுத்துது. பாம்பஸ் அவன் யாரா பாம்பஸ் போடுங்க. கிஜி ஏ புள்ள பாடாதே. காப்பி ரைட் உங்களுக்கு. ஏன் என்ன வெள்ளை கலர்ல இருக்கு? ஏ நீலா சூரியன் பக்கத்துல நிக்குது. நீலா வச்சு ஒரு கருத்து சொல்லுங்க ரோசி கேமர். நீலா வந்து நைட் வரும். பகல்ல வந்து ஏதோ சூரியன் வரும். இது யாரு படுத்து கிடக்காரு? நம்மாடா நான் என்ன படுத்துக்கிறேன். கொரட்டை எவன்டா எந்திரிச்சு தோத்துறான்டாடே. யாரா வேடே வர்றா நான் எந்திரிச்சிட்டேன்டா. நீ எந்திரிச்சிட்ட. பாப்பாவுக்கு பால் கொடுங்கடா. இது அடா சத்தியமாக அது. ஆனால் அந்த கேம் பேர் தான் செம்ம டிஃப்ரெண்ட்டு. பேபி பாபாய் டேக் கேரா. ஆனால் சத்தியமாக ஆனால் அந்த பேபி வந்து ரொம்ப மோசமான பேபியாக இருக்கே. நம்மளை பொம்மை நினச்சிக்கிட்டு துரத்துதோ. பொம்மை உட்காந்து இருக்கு அப்படி நம்மள துரத்துது.
அவங்க அம்மா வேற பின்னாடி ஓடி வராங்க. அவங்க அம்மாவை பிடிக்க வருது. அம்மா அது ஃபீமேல் கேரக்டர் ப்ரோ. அதை போய் அம்மாடு சொல்லி அசிக்க கொடுத்துரு. அதெல்லாம் வந்துச்சுன்னா கேட்டா கேள்வி கேட்கும். பட்டன் நிற்கிற பாருங்க, 2 பட்டனா. இது ஏதோ பட்டனுக்கு அடிப்போம். அவங்க அம்மாவே வந்துடும் போல. இது என்ன பண்ணு உள்ள போனா? வா பேபி. அவங்க அம்மா விழுந்துருச்சு. பரவாயில்ல அழுதே. இது என்னடா இது ஒன்று? என்னடா வந்துட்டு விளாச்சாம திங்கி போட்டிருக்கு. ஆமாயா வயிற்றுக்குள்ள என்னடா இது விளாச்சாமல தின்னு போட்டிருக்கு. இதான்டா நானும் கேட்கல வந்து. வெக்காத்தட்டு எங்க ஊர்ல ஒரு சின்ன பையன் விளாச்சாமைக்கு வெக்காத்தட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றான். வேற யாரும் இல்லை, என் தம்பி தான். அவர் தம்பி தான், ரோசி கேமரோட தம்பி தான். சரி, என்ன இது வெளாச்சாமல துண்ணு ஓட்டுருக்கு துண்ணு. அதே உள்ள அது மட்டும் இல்லாமல் ஒரு டெடி பேர் இங்கே ஒரு பார்த்தில்ல, அது கூட எனக்கு உள்ளக நல்லா லூஸ் மோஷன் பேஞ்சு வச்சிருக்கு गाइस. அது பட்டால எரியற गाइस, என்னன்னே தெரியல गाइस. அதே गाइस இந்த இந்த கேர்ள் வந்து நம்மள வந்து இது நம்ம கூட வரலாம் பிளான் பண்ணது போல. இல்ல சார், இதுல நிறைய வாட்டி தோப்பினா உள்ளக எனக்கு குழி போட்டுட்டு இருக்கா गाइस. இது ரொம்ப ஐயப்பா அப்பா என்ன தோத்துட்டே இருக்கீங்க. இது ரொம்ப ஸ்ப்ரே மாதிரி வருது. தெரியல அது என்ன. ஆசிட். ஐயோ ஆசிட் ஏதோ சொல்லி காமெடி பண்ணுறேன். வந்தாச்சு கைஸ், கட் பண்ணி எடுத்துட்டே அதை மட்டும். சரி பரவாயில்ல, அது ரொம்ப நேரம் குதிச்சுட்டே இருந்தேன். அது வரைக்கும் இது வந்து நின்றுட்டே இருந்துச்சு. அண்ணன் என்ன உள்ள கண்டதானே திண்டு போட்டுருக்கு கைஸ். அதான் எந்த சிக்கன் ரைஸ் மாட்டிருக்கோ சிக்கன் ரைஸ் குழந்தை புறா சிக்கன் ரைஸ் திங்கு நல்லா குண்டான ஆளை தின்றுருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய கட்டையை வச்சுட்டு உள்ள. ஆனா சத்தியமா சொல்லல. ஆனா அது வயிற்றுக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி நான் இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. பல்லு இந்த மாதிரி உடஞ்சு கிடக்கணும் பார்த்தா இப்படி இருக்கு. இது என்னடா ஏதோ வித்தியாசம். இதுக்குள்ள நம்ம வெள்ளாச்சம்பை இருந்துச்சு பாத்தீங்களா கைஸ். இதவே லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு உருண்டை நான் செத்துட்டேன். என்னடா அது செத்துறேன் கைஸ். லூசு மாதிரி அங்க இருந்து பறந்து வருது கைஸ். வயிற்றுக்குள்ள உருண்டையா ஒன்று வருது. அதை நான் செத்துட்டே இருக்கேன். அதை பார்க்கக்கூடாது போல கைஸ். ரோசி கேமர் இந்த பாலை பற்றி என்ன, அந்த வயிற்றுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி பாலை வருது, அதுக்கு ஏதாச்சும் நினைக்கிறீங்களா சொல்கிறீங்களா கைஸ்? எதனா கைஸ் நம்ம கொள்ளுது உள்ளே வந்தால் கூட அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒழுங்கா விளையாடலான்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, இந்த வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி பால் வருது, அதை பற்றி ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? பார்க்காதீங்க பார்க்கக்கூடாது. ஒரு வாட்டி விளையாடுறீங்க, பார்க்காம தான் போகணும். ஓ ஆமாம், மூலையில் உட்காந்துங்க. ஆமாம் நினைக்கிறேன். ரோசி கேமர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி நம்ம பார்க்காம போயிடும். அவ்வளோதான், டப்புன்னு உள்ளே போ. என்ன பின்னாடி பார்ப்போம். இது எங்கே போயிடுச்சு. சரி, அந்த வயிற்றுக்குள்ள அது எப்படி வருது பார்த்தீங்களா கைஸ்? செம்ம வந்துட்டு நீட்டிக்கிட்டு நிற்குது. நீட்டிக்கிட்டு முதுகுலம்பு ப்ரோ. என்ன ஃபேன் மாதிரி இருக்கு. அது வந்து வெற்றி கொடிகட்டு, வெற்றி மேல் கொடிகட்டு, செம்ம பாட்டு பாருங்களே ப்ரோ. பாய் என்ன பாய் டே, என்ன ஒரு போயிட்டே இருக்கு பைப்பில். ஆமாம், அந்த உருண்டை மாதிரி எதுவும் வந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டு. டெய்லி ப்ரௌன் கலர்லன்னு அப்பெல்லாம் இங்கே இருந்துச்சு, இது எப்படி பச்சை கலரில் இருக்கு? அது வந்து பாப்பா ஆசிட் போட்டுருச்சு. ஆசிட் சீ இங்கே வராட்டே மாடுதுரா ஆசிட் சி. என்ன பித்தானை போட்டு வச்சிருக்காங்க? ஓ பட்டனை போய் பட்டன். ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பட்டன் வைப்பாங்கன்னு யாரு கண்டா? பென்சில்லாம் சாப்பிட்டு வச்சிருக்கு. ஐயோ இது வேற பைப்பனா திண்டு வச்சிருக்கு. அதை தீடு வராப்புல. அதுல வேற பாய்சன் கலந்து வச்சிருக்கு. அதான் பச்சை பச்சைன்னு இருக்கு, எல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்கு. ஆனால் அந்த குடல்லாம் பார்க்க வித்தியாசமான ஷேப்பில் இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. ஸ்ப்ரிங்கு மாதிரி கையை பார்த்தீங்களா? நாம ஒரு வாடி அந்த பாலுக்கிட்ட வந்தோம்ல, ஞாபகம் இருக்கா ரோசி ப்ரோ? ஆமாம். அந்த பால் வந்து எப்படி அது வயிற்றுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி பால்லாம் வரும்? அது தின்னு போட்டதே வந்துட்டே கிடக்கும். என்னடா அது ஏதோ பல்ல மாதிரி இருக்கு. இது என்னடா ஏதோ ஸ்பீடாக என்ன உள்ளக்கு கண்டதுனா இந்த மாதிரி நான் ஒன்று விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மற்றக்களை வந்தால் ஸ்பீடாக போகும் பார்த்தீங்களா? என்னடா இது ரொம்ப நேரம் சாவேன்னு நினைக்கிறேன். இது பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ஸ்பீடாக போகிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஆகாது. கொஞ்சம் கதிங்க, கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல பார்ப்போம். 50 விடா வராங்க கைஸ். ஐயா லேண்ட் ஜம்ப் வேற கைஸ். முன்னாடியே குதிச்சிடணும் போல இது மட்டும். என்னம்மா கண்ணே எவ்வளோ தூரம் போரே, அவ்வளோதான் கீழே விழுந்து செத்துட்டேன், அவ்வளோதான். என்னமோ லாவா மாதிரி இருக்கு. அதான் உள்ள இருக்கு லாவா. என்ன நம்ம ஆயத்தை விட்டு வெளியில வந்துட்டு. ஆமா ஒரு வில்லேஜ் முழுங்கி பின்னாடி வெளியில வந்தா நம்ம பின்னாடி வழியில ஒரு வாட்டி வந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அப்பயே வழியில வயித்தை விட்டு வெளில வந்துட்டு குழந்தை வயிற்று விட்டு. இல்ல கைஸ், உள்ளக்க ஒரு வில்லேஜ் முழுங்கி வச்சிருக்கு. இல்லடா நம்ம பின்னாடி வழியா வந்துட்டோம்டா வயிற்றுல இருந்து. காண்டாமிருகம் மாதிரி இருக்கு கைஸ். இது பேர்தான் பேபின்னு சொல்றாங்க. காண்டாமிருகம் மாதிரி கிடந்துக்கிட்டு பேபியா. குட்டி சாத்தான் குட்டி சாத்தேன் குட்டி சாத்தான். கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அந்த அன்னைக்கு வருவாங்க கைஸ், தெரியுதா? அது பொம்மையை செதுக்கி வச்சிருக்காங்க போல. சில அதோட அதை போய் அட்டாக் பண்ணணுமா என்ன? அதுல மூக்கு செடி விழுது கைஸ். பயமா இருக்கு கைஸ், அதுல மூக்கு செடி விழுது. அந்த உத்து பாத்தீங்கன்னா தெரியும், மூக்கு செடி விழுகுது. இது நினைச்சேன் இதுதான் நடக்கும் நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று அடிக்க சொல்லுவாங்களே லாஸ்டா வந்தானு, இன்னும் அடிக்க சொல்லலையேன்னு. இந்தா இதை பூரா அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடி 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 அடிக்குது. பாமா பாம். இது வந்து இது இல்லை, அது இது வந்து ஒரு பேபியே இல்லை. இது வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து குட்டி சாத்தான் இல்லை, அதோட மோசமானது. அதுக்கும் மேலே ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். வித்தியாசமான பேபி ஜம்பிங் சப்பாக்கு மாதிரி. ஏன்னா பின்னாடி வந்து பொண்ணு கூடாதீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பின்னாடி பார்த்துக்கணும் கொஞ்சம். ஐயா வந்து இது பிளேயர் ஆயிட்டேன், எவ்வளோதான். இனிமேல் எவனா இருந்தாலும் தூரத்துல இருந்தே சுடுவேன். வீட்டுக்குள்ள இருந்து என்னவா ஜம்பிங் சப்பாக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் கைஸ். அவனை மட்டும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஜம்ப் பண்ணிட்டே வராங்க. யாரு இந்த ஜம்பிங் சொல்லி கொடுத்தது? அதான் குழந்தைக்கெல்லாம் யாரா ஜம்ப் பண்ண சொல்லி தந்தது? ஏதோ கட்டையெல்லாம் தூக்கிட்டு வருது நம்மள அடிக்க. கைஸ், நம்ம அங்கே ஒரு அவங்க அம்மா பார்த்தோம் கைஸ். அது அம்மா ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கேரக்டர் ப்ரோ. சொத்தா யாவரை கேட்க வடிக்க இந்த பத்தியா அங்கே கேரக்டர் கூட நம்ம ஃப்ரெண்டிக்ஸ் கொடுக்குறாங்க பாரு ஓரத்தில். இந்த ஃப்ரெண்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு கேரக்டர் தான். வேணாம் அதெல்லாம் இது பண்ணி சவால் எல்லாரையும் அடிச்சாச்சு. யார் இது உள்ள போயிட்டு வர? நம்மளுக்கு நல்லா இருக்கு. இது அப்படியே சுட்டு பார்ப்போமா? நல்லா இருக்கு. இது என்னது என்னது? ஆஹா, நம்மளை என்கிட்ட போக சொல்லுது. அந்த குழந்தை வாயில முழுங்க சொல்லுது. அந்த கண்ணு பேரோட கிரீன் பீன் லான்ச்சராமா, ஏதோ ஒரு லாஞ்சரு. போவோம். இது என்னடா? இது என்ன போயிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் தான்டா போவோம்? எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கானா? எவ்வளோ தூரம் தான் இது போயிட்டே இருக்குன்னு தெரில. நம்ம ரோசி கேமர் வேறு போயிட்டாரு. அவர் ஏதோ டின்னர் சாப்பிட சாரி டின்னர்னா நைட்டு தானே, சாரி மத்தியானம்னா லஞ்சு சாப்பிட போயிட்டாரு கைஸ். அவருக்கு ரொம்ப பசிக்கிறாமா, ரொம்ப நேரம் வாய் பேசிகிட்டே இருக்க முடியலையாமா. சரி அவர் போயிட்டா. சரி போகட்டும், என்ன இப்போ லாஸ்ட்டு தான் வந்தாச்சு. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கூட இருந்தார்ல, அதே பெருசு. இதெல்லாம் ஏதோ ஒரு வண்டி மாதிரி இருக்குது. லெட்ஸ் கோன்னு வேறு போட்டிருக்கு. போகட்டும், ரெக்கார்டிங் ஆகுதுல்ல. இவ்வளோ நேரம் பண்ணி ரெக்கார்டிங் ஆகலைன்னா போச்சு. இதென்ன லெட்ஸ் கோ போவோம். லெட்ஸ் கோ தொட்டாச்சு என்ன போக கடட்டும். இவ்வளோ குடி புதுடா என்னடா அங்கே டேய் அட போங்கடா. காய்ஸ் அப்படியே கட் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டேன். போக முடியாதுன்னு உங்களுக்கு போர் அடிக்கும்னு. ஐயோ ஐயோ, இதில் குதிக்கவே கூடாது. ரொம்ப ஜாலியாக இருக்கே வண்டியில் போகிறேன். ஐயா ஜிக்குடு 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 ஜிங்குடு சிக்குடு ஜிக்கு சிக்குடு ஜிங்குடு சிக்குடு ஜிக்கு சிக்குடு ஜிக்கு சிக்குடு. ஜாலியாக இருக்கு ஐஸ். ஐயோ ஆர்வத்தில் குதிச்சுட்டேன். ஐயோ டீ இவ்வளோ தூரம். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கட் பண்ணி அப்படியே வந்தாச்சு. அங்கேருந்து ஓடியே வந்து அது எனக்கு தெரியுமே, பார்த்தாடி ஓடியே வந்தேன் கைஸ். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதே மாதிரி வித்தியாசமாக ரெட் கலரில் இருக்குது. என்னடா அது ரெட் கலரில் எதுவும் இருக்கோ வந்துருச்சா? நம்ம போகிற மாதிரிலாம் அது வருது. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். பபாய் கைஸ், see you. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.